மீண்டும் ஒரு சவால் விடுறோம். இப்படி ஒரு சம்பவம் யூதனால் அரங்கேற்றப்பட்டதுதான் மீலாது விழா கொண்டாட்டம் என்ற ஒரு பச்சை பொய்யை சொன்னீர்களே, அதற்கு இப்னு கஸீர் மீது பழி போட்டீர்களே, அல் பிதாயா வன் நிஹா என்கிற ஒரு பிரபல்யமான வரலாற்று நூலை சான்று என்று பொய் சொன்னீர்களே, அதிலிருந்து சான்றுகளை நீங்கள் தரலாம். கியாமத் வரைக்கும் உங்களுக்கு அதற்கான அவகாசம் இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு இல்ல, கியாமத் வரைக்கும் தர முடியாது. என்னடா மீலாது மௌலிது ஷியா கொள்கைங்கிறீங்க? மீலாது மௌலிது எங்கிருந்து ஷியா கொள்கை ஆச்சு? ஷியா கொள்கைக்கு மரணாடி கொடுக்கிறது தான் இந்த மீலாது மௌலிதும். ஷியா கொள்கைக்கு மரணாடி கொடுப்பது தான் இந்த மீலாது மௌலிதும். அது எப்படி ஷியா கொள்கையை மாறிச்சு? அப்ப மக்கள்கிட்ட என்ன செய்யறது? ஏமாத்துறது. அதான் கேட்கிறோம், நாங்க ஆதாரம் கேட்கிறோம். ஷியா கொள்கை என்பதுக்கு ஆதாரம் கொடுங்கடா. மீலாது ஷியா கொள்கை ஆதாரம் கொடு, மௌலிது ஷியா கொள்கை ஆதாரம் கொடு. அது ஷியா கொள்கை இல்லை என்பதுக்கு நாங்கள் தெளிவான ஆதாரத்தை வைப்போம். தெளிவான ஆதாரத்தை வைப்போம் மட்டுமல்ல, உங்களிடத்தில் தான் ஷியா கொள்கை இருக்கிறது என்பதை நாங்கள் சான்றோடு வச்சுட்டோம். ஷியா கொள்கையை அப்பட்டமாக காப்பீடிக்கக்கூடியவர்கள், ஷியாக்களின் கைகுலிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வஹாபிகள் தான் என்பதற்கு நம்ம தெளிவான சான்றுகள் வச்சுட்டோம். வெள்ளிக்கிழமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அதே வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று துக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா, அல்லது படைக்கப்பட்டாங்கல்ல அது மகிழ்ச்சியான விஷயம் தானே, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பெருநாளாக மகிழ்ச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாளாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு தீர்ப்பளித்தார்களா? गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना वमिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु. अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल क़ुरआनिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्ल बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. लक़द जाअकुम रसूलुम मिन अनफुसिकुम अज़ीज़ुन अलैहि मा अनित्तुम हरीसुन अलैकुम बिल मुअ्मिनीना रऊफ़ुर रहीम. सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम. वक़ाल नबीना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़ीहि उलिदतु व फ़ीहि उन्ज़िल अलैय. सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு உலகெங்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடக்கூடிய ஒரு காலம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை படித்து ஆனந்தமடையக்கூடிய நன்மக்கள் இருக்கின்ற ஒரு காலம். அந்த நன்மக்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை சேர்த்ததற்காக கோடான கோடி நன்றி உடையவனாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக நான் நினைவூட்டிவிட்டு, இந்த மீலாதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு பாடக்கூடிய புகழ் பாடல்களை புகழ் மாலைகளை வஹாபிகள் எப்படியெல்லாம் தடுக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்றைய காலகட்டத்தை அறிஞர்கள் மக்களுக்கு மத்தியிலே நினைவூட்டி கொண்டிருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மீலாது விழா கொண்டாட்டம் என்பது அது ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது. மீலாது விழாவை கொண்டாடுதல் என்பது ஷியாக்களின் வழிமுறை என்றெல்லாம் இன்று மக்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அறிஞர்கள் மக்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்காக அடுக்கடுக்கான ஆதாரங்களை கேட்கக்கூடிய இந்த எதிரிகள், இந்த வஹாபிகள், அவர்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு வஹாபிகள் தங்களுடைய கருத்தை விமர்சனங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அதற்கான சான்றுகளை மக்களிடத்தில் கொடுப்பதில்லை.
அதை கேட்க வேண்டும் என்கிற எண்ணமும் மக்களுக்கு தோன்றுவதும் இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் புகழ் மாலைகளை பாடுவதற்கும் மீலாது கொண்டாடுவதற்கும் அவர்கள் எத்தனையோ ஆதாரங்கள் கேட்கிறார்கள் மாத்திரமல்ல, என்ன முத்திரை குத்துகிறார்கள் என்று சொன்னால், இது ஷியாக்களினுடைய நடைமுறை, ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு வாதத்தை, ஒரு விமர்சனத்தை இன்றைய வஹாபிகள் வைக்கிறார்கள். இந்த மீலாது யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த மீலாது கொண்டாட்டத்தினுடைய உள்நோக்கம் என்ன? இது அனைத்துக்கும் காரணம் ஷியாக்கள் தான் இன்று அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம். மீலாதை முதலில் உருவாக்கியது யார்? இந்த மீலாது கொண்டாட்டத்தை முதலில் உருவாக்கியது யார் என்றால் அது ஷியாக்கள். மீலாது கொண்டாட்டத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்கள் என்றால், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நாளை இந்த முஸ்லிம் சமூகம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீலாது என்ற ஒரு விமர்சனத்தை இன்றைய வஹாபிகள் எடுத்து வைக்கிறார்கள். பொதுமக்கள் யதார்த்தமாக இதை அணுகின்ற பொழுது எப்படி அணுகுவாங்க? ஒரு மனிதர் இறந்த நேரத்திலே அது எப்படி சந்தோஷமாக எடுக்க முடியும்? அதுவும் அகிலத் தலைவர், ஈருலகத் தலைவர், நபிமார்களின் தலைவர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறந்த அந்த தினத்தை, வஃபாத்தான அந்த தினத்தை இவர்கள் சந்தோஷமாக கொண்டார்கள் என்று சொன்னால் இது ஷியாக்களால் புகுத்தப்பட்டதுதான். இவர்கள் அஹ்லு சுன்னாக்கள் அல்ல, ஷியாக்களின் கைகூலிகள் என்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஷியாக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் மீலாது கொண்டாட்டம் என்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஷியாக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் மீலாது கொண்டாட்டம் என்று வைக்கிறார்களே எதிரிகள், வஹாபிகள், அதற்கான சான்று தரணுமா இல்லையா? இன்னொருக்கும் தரல. பல மேடைகளில் கேட்டுட்டு இருக்கோம். இதுதான் வேலை செய்யலாம். பல மேடைகளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஷியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் மீலாது கொண்டாட்டம் என்பதற்கான சான்றுகளை இதுவரை வைக்க முடியல. சரி, ஒரு இடத்துல ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு போலியான வாதம், அதற்கான சான்றுகளை தர முடியவில்லை என்பதை நாம் பதிவு செய்துகிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செய்தியை போட்டு போயிட்டே இருப்பாங்க வஹாபிகள், குழப்பவாதிகள். இன்னொரு பகுதிகளில் என்ன போடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மீலாது கொண்டாட்டத்தை முதலில் உருவாக்கியவர்கள் யூதர்கள் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. போற போக்கில் வாயில் என்ன வருது அதெல்லாம் சொல்லிட்டு போயிடணும். ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு ஷியாக்கள் உருவாக்கினார்கள் முதலில், இன்னொரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு யூதர்கள் உருவாக்கினார்கள். சரி, யூதர்கள் உருவாக்கினார்கள், அதுதான் மீலாது கொண்டாட்டம். எனவே மீலாது கொண்டாடக்கூடியவர்கள் யூத கைகூலிகள். அப்படி சுத்தி வரான். அங்க போனா ஷியாக்கள் கைகூலி, இந்த சைடு வந்தா யூத கைகூலி, சுத்துறானா? சரி, அப்போ நம்ம கேட்டோம், இந்த யூதர்கள் உருவாக்குனதுன்னு சொன்னீங்களா என்னப்பா? அதுக்காவது ஆதாரம் கொடுங்கடா, அதுக்காவது ஆதாரம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரம் கேட்டோம். ஆதாரம் கேட்ட உடனே ஒரு பெரிய ஆதாரம் ஒன்று வச்சானுங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? ஹிஜ்ரி 357 அந்த வருடத்திலிருந்து ஹிஜ்ரி 567 இந்த வருடத்திற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஃபாத்திமியாக்கள் என்பவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அப்பொழுது உபைதுல்லா இப்னு மைமூன் அல் கத்தாஹ் என்கிற ஒரு யூதன் ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சியின் காலகட்டத்திலே இஸ்லாத்தின் பெயரால் பல கொண்டாட்டங்களை, பல விழாக்களை அவன் அறிமுகப்படுத்தினான். ஒமின்ஹா அல் இஹ்திஃபாலு பி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த புதிய அந்த கொண்டாட்டங்களில், புதிய அந்த விழாக்களில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுனுடைய கொண்டாட்டம். இதை முதலில் உருவாக்கியது யார்? உபைதுல்லா இப்னு மைமூன் அல் கத்தாஹ் என்கிற ஒரு யூதன். அந்த யூதன் தான் 357க்கும் 567க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட புதிய விழாக்களில் இந்த விழாவும் ஒன்று அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொன்னான். சரி, ஒரு சம்பவத்தை சொல்லிட்டானா, இந்த சம்பவம் எங்கடா வருது, அதை ஆதாரம் கொடுங்கடான்னு. வாயில வந்த யாரோட கற்பனை சம்பவம் சொல்லலாம் தானே. சரி, இப்படி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொன்னா ஆதாரம் தரணுமா இல்லையா? சரி, அந்த ஆதாரத்தை கொடுங்கடா அப்படின்னோம். அதுக்கு ஒரு ஆதாரத்தை தருகிறார்கள். என்ன ஆதாரம் தெரியுமா? தஃப்சீர் இப்னு கசீரிலே, அதாவது அல்லாமா இப்னு கசீர் என்கிற ஒரு அறிஞர் அல் பிதாயா வன் நிஹாயா, தஃப்சீரில் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார்.
அந்த வரலாற்று நூலிலே 11வது பாகம் 172வது பக்கத்திலே இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. அப்போ உபைதுல்லா இப்னு மைமூன் அல் கத்தா என்கிற யூதன் முதலில் மீலாது கொண்டாட்டத்தை உருவாக்கினான். அதற்கான சான்று ஆதாரம் அல்லாமா இப்னு கஸீர் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலிலே 11வது பாகம் 172வது பக்கத்திலே இந்த வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னானோடா. பொதுமக்கள் என்ன நினைப்பீங்க, அப்போ கரெக்டாக ஆதாரத்தை கொடுத்துட்டானோட, அப்போ இது யூதர்களால் உருவாக்கப்பட்டது தான், அப்போ முஸ்லீம் அஹ்லு சுன்னா ஃபுல்லாக யூத கைகூலி தான் அப்படின்ட்டு ஏமாத்துற மாதிரி தெரியுதா, மக்கள் நம்புற மாதிரி இருக்குதா? அப்புறம் திரும்ப நாங்கள் தேடி பார்த்துட்டு கேட்டோம், அடே அல் பிதாயா வன் நிஹாயா A to Z பார்த்தாச்சு, இப்படி சம்பவமே இல்லைடா அப்படின்னோம். இப்படி சம்பவமே கிடையாது. இல்லாத ஒரு சம்பவத்தை கியாமத்துக்கு தேனாலும் கிடைக்குமா? அப்புறம் மீண்டும் ஒரு சவால் விடுறோம். இப்படி ஒரு சம்பவம் யூதனால் அரங்கேற்றப்பட்டதுதான் மீலாது விழா கொண்டாட்டம் என்ற ஒரு பச்சை பொய்யை சொன்னீர்களே, அதற்கு இப்னு கஸீர் மீது பழி போட்டீர்களே, அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற ஒரு பிரபல்யமான வரலாற்று நூலை சான்று என்று பொய் சொன்னீர்களே, அதிலிருந்து சான்றுகளை நீங்கள் தரலாம், கியாமத் வரைக்கும் உங்களுக்கு அதற்கான அவகாசம் இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு இல்ல, கியாமத் வரைக்கும் தர முடியாது. அப்ப இது பச்சை பொய்யா இல்லையா? முதல்ல ஷியாக்கள் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொன்னானோ, ஹிஜ்ரி 400க்கு பின்னாடி ஷியா அறிமுகப்படுத்தினான் அப்படின்னு சொன்னாங்க. ஆதாரம் கேட்டோம், ஆதாரம் இல்லை, ஓடி இந்த பக்கம் வந்துட்டான், யூதன் உருவாக்கினான்னு சொல்லி. யூதன் உருவாக்கின ஆதாரம் கொடுக்கணும்னு சொன்னோம். இப்னு கஸீர் ஓடுனா, அல் பிதாயா வன் நிஹாயாக்கு ஓடி அங்கேயும் பொய்ய சொன்னா. இப்ப திரும்ப அந்த ஆதாரம் கேட்கிறோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான், பொய்ய சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறான். சரி, இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவன் என்ன சொல்ல வரான்? இப்னு கஸீர் என்கிற அறிஞர், குர்ஆன் விரிவுரையாளர், வரலாற்று ஆசிரியர். இந்த இப்னு கஸீர் என்கிற அறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மீலாது கொண்டாட்டத்திற்கு எதிரானவர் அப்படிதானே மக்கள்கிட்ட பரப்புறான். அவர் தானே யூத கைகூலின்னு சொல்லி யூதர்களுடைய கலாச்சாரம் சொல்லி தன்னுடைய கிதாபில் கொண்டு வந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறான். ஆனால் உண்மையிலேயே இப்னு கஸீர் என்கிற அறிஞரும் மீலாது கொண்டாட்டத்திற்கு எதிரானவர் அல்ல. ஏன் அப்படி சொல்றோம்? இப்னு கஸீர் மீலாது கொண்டாட்டத்துக்கு எதிரானவர் ஏன் சொல்றோம்? அந்த இப்னு கஸீர் அவர்கள் மீலாது கொண்டாடிய பல மக்களுடைய வரலாற்று சம்பவங்களை தனது நூலில் பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்கின்ற பொழுது யாரெல்லாம் மீலாது கொண்டாடினார்களோ அவர்களை விமர்சிக்கவில்லை மாத்திரமல்ல, அவர்களை சுன்னாவின் பிரகாரம் வாழ்ந்தவர், சுன்னத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர், அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு சொந்தக்காரர் என்று வாழ்த்து செய்திகளை தான் பதிவு செய்கிறார் அல்லாமா இப்னு கஸீர் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இருபல் நாட்டு மன்னர் மலிக்குல் முலஃபர் என்கிற அறிஞர், ஒரு மன்னர். அந்த மன்னர் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்திலே அரசாங்கத்தின் சார்பாக மீலாது கொண்டாட்டத்தை அந்த பகுதியில் நடத்துகிறார். அந்த நடத்தப்பட்ட அந்த சம்பவத்தை அவர் பதிவு, நீண்ட சம்பவம், சுருக்குகிறேன் நேரத்தை அனுசரித்து. அந்த மீலாது கொண்டாட்டத்தை பதிவு செஞ்சுட்டு சொல்றாரு, இந்த மன்னர் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த மன்னர் மிகவும் அறிவாளி, இந்த மன்னர் மிகவும் புத்திசாலி, இந்த மன்னர் மிகவும் நீதமானவர், ரஹிமஹுல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டுமாக, வக்ரம மஸ்வாஹு, அல்லாஹ் அவருடைய கபரை சங்கைப்படுத்துவானாக, கண்ணியப்படுத்துவானாக. யார் சொல்றாரு? மீலாது கொண்டாடிய ஒரு மன்னரை தானே. மீலாது கொண்டாடிய ஒரு மன்னரை இப்னு கஸீர் என்கிற அறிஞர், அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்கட்டுமாக, அல்லாஹ் அவருடைய கபரை கண்ணியப்படுத்தட்டுமாக என்று துஆ செய்தவர் யார்? இப்னு கஸீர். ஏறத்தாழ மலிக்குல் முலஃபர் அவர்கள் மீலாது கொண்டாட்டத்திற்காக 3 லட்சம் தங்க காசுகளை செலவழிப்பார் கருத்தையும் பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காக, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த சமூகம் மகிழ்ச்சியாக எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாமன்னர் மலிக்குல் முலஃபர் அவர்கள் ஏறத்தாழ 3 லட்சம் தங்க காசுகளை, தீனார்களை மௌலிது மீலாதுக்காக, அந்த கொண்டாட்டத்திற்காக செலவழிப்பார் என்கிற தகவலையும் பதிவு செய்துவிட்டு அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல மனிதர், புத்திசாலியான மனிதர், நீதமான மன்னர், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர், அவருடைய கபரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தட்டுமாக அப்படின்னு துஆ செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மீலாதுக்கு எதிரானவரா இப்னு கஸீர்? மீலாது கொண்டாட்டத்துக்கு எதிரானவரா இப்னு கஸீர்? அப்ப இந்த வஹாபிகள் எந்த பொய்யை சொன்னார்களோ அதுக்கு நேர் மாற்றமாக வஹாபிகள் மண்டையில் நட்டு மண்டையில் ஓங்கி கொட்டுறது யார் தான்? இப்னு கஸீர் தான். ஆனால் என்ன ஏன்டா அந்த வம்புல இழுத்து விடுறீங்க? நான் அதுக்கு எதிரானவை இல்லடா. இதனுடைய சட்டம், அவருடைய நூல் நமக்கு அறிவிக்கிறது.
இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறதா இருந்தா இந்த வஹாபிகள் இருக்கானோல, இந்த விவாத காலத்தில் பெரிய ஆதாரமாக எடுத்து வைக்கக்கூடிய நூல் என்ன நூல் தெரியுமா? சியரு ஆலாமின் நுபலா என்கிற ஒரு நூல். இது என்ன, இமாம் தஹபி என்கிற அறிஞர் அவர் அறிவிப்பாளர்களுடைய நிறைகுறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். அந்த நூலிலே இமாம் தஹபி அவர்கள் மலிக்குல் முதஃபர் என்கிற அறிஞரை பற்றியும் பதிவு செய்கிறார். அந்த மலிக்குல் முதஃபர் என்கிற அறிஞர் மீலாது கொண்டாடினாரே, அந்த கொண்டாட்டத்தையும் பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு அதில் அவர் என்ன சொல்றார், இமாம் தஹபி என்ன சொல்றாருன்னா, கான முத்தவாதி அன், இந்த மலிக்குல் முதஃபர் இருக்காரு, இந்த மாமன்னர் இருக்கிறாரு, இவர் பணிவானவர், நல்ல மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடித்து வாழ்ந்த நல்ல மனிதர். இந்த சர்டிபிகேட் தான் யார் கொடுக்கிறா? இந்த சனது. இவங்க யாரை பெரிய அறிஞராக கொண்டாடுகிறார்களோ, எந்த நூலை விவாத காலத்தில் ஆதார நூல்களாக கொண்டு வருகிறார்களோ, அது போன்ற சீரு ஆலாமின் நுபலா போன்ற நூல்களிலே இந்த மீலாது கொண்டாடியவர்கள் எல்லோரையுமே யாருமே விமர்சனம் செய்யலை. அந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இங்கே இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். அப்போ இவன் முதல்ல நம்ம மேலே ஷியா பட்டம் கட்டான் பார்த்தீங்களா, அது பொய். ரெண்டாவது யூத பட்டம் கட்டான் பார்த்தீங்களா, அதுவும் பச்சை பொய். மூணாவது ஒன்று பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் எது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், ரபியுல் அவ்வல் மாதம் சொல்லுவோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே என்ன தேதியில் என்ன பிறையில் பிறந்தார்கள் என்று கேள்வி எழுப்பினால் நாம் எல்லோரும் சொல்வோம் பிறை 12. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனாங்களா இல்லையா, அந்த மாதம் என்ன மாதம் என்று கேட்டால் ரபியுல் அவ்வல். பிறை எத்தனை கேட்டால் பிறை 12ன்னு சொல்லுவோம். சொல்கிறோமா? இப்போ இன்னொரு வகையில் சுற்றி மக்கள் குழப்ப பார்க்குறான். எப்படி குழப்ப பார்க்குறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் ரபியுல் அவ்வல் பிறை 12, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதும் ரபியுல் அவ்வல் பிறை 12. நிப்பாட்டிட்டு சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் ஒரே நாள், வஃபாத்தானதும் ஒரே நாள். இந்த நேரத்திலே நாம் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது துக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறானோ இந்த வஹாபிகள். என்ன உதாரணம் தெரியுமா? அந்த அச்சு பெருநாள் அன்னைக்கு நம்ம புத்தாடை வாங்கி வச்சிருக்கிறோம். வாப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பெருநாளை கொண்டாடுவோமா அல்லது துக்கம் அனுஷ்டிப்போமா? அவர் அறிவுபூர்வமாக கேள்வி வைக்கிறாராம். அறிவுபூர்வமாக கேள்வி வச்சுட்டு இப்போதான் முட்டாள் காட்ட போறாரு. இறந்த அன்னைக்கு நமக்கு கவலை வரத்தான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு முட்டாள்தனத்தை வைக்கிறாரு. என்ன தெரியுமா? அந்த ஹஜ்ஜு பெருநாள் வருடம் வரும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருடமும் இந்த வஹாபிகள் அதை துக்க நாளை தான் அனுஷ்டிப்பாங்களாம், அதை பெருநாளாக கொண்டாட மாட்டாங்களாம். ஒரு தந்தை இறந்ததற்கே எங்கள் உள்ளம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், தந்தைக்கும் மேலாக உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடிய மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அந்த தினத்தை நீங்கள் எப்படிப்பா சந்தோஷமா கொண்டாடுறீங்க? இப்படி ஒரு கேள்வி. பொதுமக்கள் அப்படி வெளிப்படையாக பார்க்கும்போது அப்படியே இந்த சைத்தானியவாதம் அலங்கரித்து காட்டுறது தான் சைத்தானியவாதம். அப்படி கடைசியை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு மீண்டும் அப்படின்னு கேட்டா, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த தினத்தை இன்னைக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தார்கள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக எடுத்தாங்க பார்த்தீங்களா? இங்கே தான் ஷியாக்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த மறுபடியும் ஷியாக்கு வந்துட்டான். என்ன சொல்ல வரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறந்த தினத்தை, வஃபாத்தான தினத்தை மகிழ்ச்சிக்குரிய தினமாக, சந்தோஷமான தினமாக இந்த சமூகத்தில் ஆக்க வேண்டும் என்று ஷியாக்கள் திட்டம் தீட்டினார்கள். அந்த ஷியாக்களுடைய நடைமுறையைத்தான், கொள்கையைத்தான், சூழ்ச்சியைத்தான் இந்த அஹ்லுஸ் சுன்னாக்கள் ஃபாலோ பண்றாங்க. எனவே இவர்கள் யார்? அஹ்லுஸ் சுன்னாவா ஷியாவா? இவர்கள் ஷியாக்களின் கைகூலி. மறுபடியும் சுத்துறான் ஒரு சுத்து. அப்போதான் நம்ம பொதுவாக ஒரு சட்டம் வகுக்கணும் வைக்கலாங்க. ஒரு சட்டம் வகுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வகுக்கணும். சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வாங்க. இன்னைக்கு வஹாபிகள் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளில் சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குது, துக்கமான நிகழ்ச்சி நடக்குது வச்சுக்குவோம். இப்போ வஹாபிகள் என்ன சொல்கிறா? இதில் நீங்கள் துக்கம் நடக்குது பார்த்தீங்களா, துக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை மூட்டை கட்டி வைங்கிறான். சரிங்களா? சரி, மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லித் தராங்க?
இந்த வெள்ளிக்கிழமை இருக்குதா இல்லையாங்க, வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு பேர் பெருநாள், யௌமுல் ஈத் அப்படிங்கிற ஒரு பெயர் வெள்ளிக்கிழமைக்கு உண்டு. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ஹாதா யௌமு ஈதின், இந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். ஜஅலஹுல்லாஹு லில் முஸ்லிமீன, அல்லாஹ் தஆலா இந்த நாளை முஸ்லிம்களுக்காகவே பெருநாளாக ஆக்கியிருக்கின்றான். ஃபமன் ஜாஅ இலல் ஜும்ஆத்தி, வெள்ளிக்கிழமை அன்று ஜும்ஆ தொழுகைக்கு யார் வருகிறாரோ ஃபல்யக்தஸில், அவர் குளித்துக் கொள்ளட்டும். வஇன் கான தீபுன், அவரிடத்தில் நறுமண பொருள் இருக்குமேயானால் ஃபல்யமஸ்ஸ மின்ஹு, அந்த நறுமணத்தை தன் உடம்பில் பூசிக் கொள்ளட்டும். வ அலைக்கும் பிஸ்ஸிவாக், நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பல் துலக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால வருது. இந்த ஹதீஸினோட கருத்தை கவனிங்க. வெள்ளிக்கிழமை பெருநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சரி, பெருநாள்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுமா இல்லையா? மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்துவோம்? அன்னைக்கு குளிக்கணும். பெருநாளை குளிக்குமா இல்லையா? குளிக்காதவங்க பெருநாளை குளிச்சுட்டு தானே. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான அந்த முறைகளை சொல்லித்தராங்க. வெள்ளிக்கிழமைக்கு குளிக்கணும். அடுத்து என்ன சொல்லித்தராங்க? நறுமணம் இருந்தால் பூசிக்கங்கிறாங்க. அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது தானே, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது. நறுமணத்தை பூசிக்க. பல் துலக்கு, ஏன்னா வெள்ளிக்கு பெருநாள் 10 பேரை பார்ப்போம், பழகுவோம். பல் துலக்காமல் போனால் என்ன ஆகும்? அது மகிழ்ச்சிக்குரிய நாள் அல்லவா? அப்போ பல் துலக்கும் அந்த பழக்கத்தை அவசியமாக்கிக்கொள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தராங்க. இப்னு மாஜால பதிவாக இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பெருநாள் ஏன் வந்துச்சு? வெள்ளிக்கிழமை எங்க பெருநாள் பெருமான ஸல்லல்லாஹு சொன்னாங்க? இன்னொரு அறிவிப்பிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே சூரியன் உதயமாகக்கூடிய நாள்களிலேயே மிக சிறந்த ஒரு நாள் அது இருக்குமேயானால் அது வெள்ளிக்கிழமை தான். இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த ஒரு நாள் எது? வெள்ளிக்கிழமை தான் சொல்லிட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபீஹி குலிக ஆதம், அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். படைக்கப்பட்டது நல்ல விஷயம் தானே, அது நிஅமத்து தானே, அருள் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஓ ஃபீஹி உஹ்பித, அந்த வெள்ளிக்கிழமைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இன்னொரு அறிவிப்புல ஒஃபீஹி உத்கிலல் ஜன்னத்தை, அந்த வெள்ளிக்கிழமைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள். நல்ல கவனிங்க. வெள்ளிக்கிழமை தான் படைக்கப்படுறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படுறாங்க. வருதா ஹதீஸ்? படைக்கப்பட்டது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமான விஷயம் தானே. சொர்க்கத்துக்குள்ள அனுப்பப்பட்டது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே. சொர்க்கத்துக்குள்ள கீழே இறக்கப்பட்டது, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டது, உள்ள போனதை விட கீழே இறங்கினது மகிழ்ச்சி வருமா? யோசிங்க. அடுத்து இன்னொரு அறிவிப்புல வருது, ஒஃபீஹி மாத்த, அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். வெள்ளிக்கிழமையில் தான் மரணித்தார்கள். அப்ப வெள்ளிக்கிழமையில் தான் படைக்கப்பட்டார்கள், அந்த வெள்ளிக்கிழமையில் தான் மரணித்தார்கள், வஃபாத்தானார்கள். ரெண்டுமே ஒரே கிழமை தானே, ஒரே கிழமை தானே. இப்போ ஸல்லல்லாஹு என்ன பார்த்தாங்க? சரி, நம்ம எல்லாத்துக்கும் வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டாரு, அந்த வெள்ளிக்கிழமையை மரணிச்சும் போயிட்டாங்க, இறந்தும் போயிட்டாங்க. நம்ம இதை என்ன செய்ய? மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா, அது துக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவா? பேசாம அந்த வெள்ளிக்கிழமையை துக்க நாளை அனுஷ்டிங்கப்பா, அது சிறந்த நாள்லாம் கிடையாது. அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? வெள்ளிக்கிழமை அது பெருநாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? யோசிங்க. ஒரே நாளில் தான் ரெண்டு நடந்துச்சு. வெள்ளிக்கிழமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அதே வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று துக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா, அல்லது படைக்கப்பட்டாங்கல்ல அது மகிழ்ச்சியான விஷயம் தானே, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பெருநாளாக மகிழ்ச்சி நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாளாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு தீர்ப்பளித்தார்களா? எப்படி தீர்ப்பளிச்சாங்க? இவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான்? இல்லை இல்லை, அது வருஷம் நீங்கள் துக்கம் தான் அனுஷ்டிக்கணும். முட்டாள் சரியத்துக்கு உட்பட்ட தீர்ப்பா இது? அப்ப இந்த தீர்ப்பை தெரிஞ்சு போச்சா? இவங்களுக்கும் சரியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒன்று. இரண்டாவது இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிங்க, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துக்கம், ஒரு மனசு வாழ்க்கையில் துக்கம் வராமல் இருக்காதுங்க. மனசனா பிறந்தா அவன் வாழ்க்கையில் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு, ரெண்டும் இல்லாமல் மனசு இருக்க முடியாது. படைப்புனாலே அதுதான், அப்படிதானே? சரி, துக்கமான ஒரு சம்பவத்தை மனசை சந்திக்கிறான்ல, அந்த துக்கத்தை எவ்வளோ நாள் வெளிப்படுத்தலாம்? மார்க் எவ்வளோ அளவு சொல்லுது? 3 நாள். 3 நாள் தானே. 3 நாளைக்கு தாண்டி துக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தலாமா?
இஸ்லாம் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு தரக்கூடிய கால வரையறை என்ன? 3 நாட்கள். 3 நாள் தாண்டின பிறகு துக்கத்துக்கு அங்க வேலை இல்லை. இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வருஷம் துக்கம் அனுஷ்டிச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் துக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும், துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், அழுது புலம்ப வேண்டும் என்று ஒருவன் சொல்வானேயானால் நீ எங்க சரியத்து இருக்குன்னு கேட்கிறேன். நம்பர் 2. நம்பர் 3 இன்னொன்று என்ன தெரியுமா? அதாவது இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினத்தில் என்ன செய்யணும்? துக்கம் கொண்டாட வேண்டும், துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க? மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. இப்படி மகிழ்ச்சியை, இறந்த தினத்தை மகிழ்ச்சியாக ஆக்குவது யாருடைய கலாச்சாரம் என்றால் ஷியாக்களின் கலாச்சாரம். அப்படி சொல்றானா இல்லையா? அப்படித்தானே சொல்றான். வஃபாத் ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத்தான நாளில் இவன் என்ன செய்யறான்? துக்கத்தை வெளிப்படுத்தாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறானா இல்லையா? இப்படி ஒருவர் இறந்த தினத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது யாருடைய கலாச்சாரம் என்றால் ஷியாக்களின் கலாச்சாரம் என்று இன்றைய வஹாபிகள் சொல்றாங்களே. அதுக்காக ஆதாரம் தான் கடை, அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுங்கடா. இறந்த தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் ஷியாக்கள், அதுக்கு ஆதாரம் கொடு. விஷயம் என்ன தெரியுமா? ஷியாக்கள் அவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க இறந்த தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட மாட்டாங்க, துக்கம் அனுஷ்டிக்கிற நாளாக அவங்க வச்சிருப்பாங்க. அல்லாமா சுயீத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது நூலில் பதிவு செய்கிறாங்க. எந்த கேள்விக்கே பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம்தான் வஃபாத்தான தினமும். அந்த வஃபாத்தான அந்த தினம் என்ற முக்கியத்துவம் கொடுத்து துக்கத்தை அனுஷ்டிக்க வேண்டுமா அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டுமா என்கிற கேள்விக்கு இமாம் சுயீத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி விளக்கம் தருகிற பொழுது சிலர் சொல்லுகிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது அஹ்லு சுன்னாவின் நடைமுறை அல்ல, ஷியா கொள்கை. இறப்புக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறது, வருஷம் துக்கம் அனுஷ்டிக்கிறது யாருடைய கொள்கை? ஷியாக்களின் கொள்கை. ஆஷூரா தினத்தன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அவர்கள் வருடா வருடம் துக்கம் அனுஷ்டிப்பார்கள். அந்த துக்கம் இறப்புக்காக துக்கம் அனுஷ்டித்தல் என்பது, துக்கத்தை வெளிப்படுத்துதல் என்பது ஷியாக்களின் கொள்கை. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான தினத்திலே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று எவன் சொல்கிறானோ அவன் ஷியா கொள்கைக்கு புகுத்துறான். இது யார் சொல்லித்தரான் நமக்கு? இமாம் சுயீத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி. பார்த்தீங்களா? அவன் ஷியா கொள்கையில் இருந்துட்டு நம்மளை ஷியா கொள்கையை காப்பிடிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினம் என்பதற்காக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்பதற்காக வேண்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த சமூகத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்புகளை, தனிச்சிறப்புகளை இந்த சமூகத்தில் எடுத்து சொல்லி அந்த ஆனந்தம் அடைகிறோமா? அதுதான் நல்லது, அதுதான் சரீயத்தின் பிரகாரம் கூடும், ஹதீஸின் பிரகாரமும் கூடும். இது ஷியா கொள்கை இல்லை, இது அஹ்லு சுன்னா கொள்கை. இதை சொல்லித் தந்தது யார் நமக்கு? இமாம் சுயீத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்போ கடைந்தெடுத்து ஷியா கொள்கையில் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை பார்த்து சொல்றான் மீலாது கொண்டாடுவது ஷியா கொள்கை. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, மீலாது மௌலிது ஷியா கொள்கைன்னு முத்திர குத்த நம்மளை அப்படியே ஒதுக்குறான். பார்த்தீங்களா? முழுக்க அவனை தான் ஷியா. சரிங்களா? அந்த ஷியா கொள்கை அப்படியே காப்பி அடிக்கிறான். யூத கொள்கையிலே அவனு தான் இருக்கிறான். அதுக்கு நிறைய ஆதாரம் தர முடியும். அந்த ஆதாரத்துக்குள்ளே போகலை. ஒரு சில ஆதாரத்தை சொல்கிறேன். நமக்கும் ஷியாக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த சுபஹான மௌலிது இருக்குல்ல, மீலாதும் மௌலிதும் ஷியாக்கள் கலாச்சாரம் சொல்கிறானோ இல்லையா? சுபஹான மௌலிது எடு முதல்ல. அதில் முதல் பாடல் எடு, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அம்பியா. அதுதானே முதல் பாடல். அதில் முதல் பாடலுடைய கடைசி அடிகளை படிங்கடான்னு சொல்லணும். அவனை கூப்பிட்டுங்க, வாடா, நாங்களாம் ஷியா கொள்கையில் இருக்கிறோம், இங்கே வா. மூழுது நாங்கள் தானே ஓதுறோம். அந்த மூழுது முதல் அடி அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அம்பியான்னு வருதா முதல் பாடல். அந்த பாடலில் கடைசி ஒரு 4 வரியை படிதான் சொல்லணும். ஆரம்பத்தில் தொடக்கத்தில் இருந்து நபிக்கு சலாம் சொல்லிக்கிட்டே வருவோம். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனுல் அம்பியா, அஸ்ஸலாமு அலைக்க அத்துக்கள் அத்துக்கியாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே வருவோமா? அப்படி கடைசியாக அந்த ஆஷிகுர் ரசூல் முடிக்கும் போது எப்படி முடிப்பார்னா, அஸ்ஸலாமு அலல் ஹலீஃபத்தி மின் கஃபீனா அபீ பக்ரின் முபீதில் ஜாஹிதீனா கதா உமரின் அமீரில் முஃமினீனா வ தின்னூரைனி ரஸின் நாசிகீனா கதாக்க அலியின் இஸ்ஸாமி யகீனா அஸ்ஸலாமு அலா ஸஹாபிக அஜ்மஈனா.
முதல்ல சில அடிகள், நிறைய அடிகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமா சொல்லிக்கிட்டே வந்தவர் கடைசியா 4 கலீஃபாக்கள் மீது சலாம் சொல்றார். 4 கலீஃபாக்கள் சலாம் சொல்லி முடிச்சிட்டு அடுத்து யாருக்கு சொல்றாரு? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாங்கிறார். அஸ்ஸலாமு அலல் கலீஃபத்தி மின் கஃபீனா அபீ பக்ரின் முபீதில் ஜாஹிதீனா. மறுப்பாளர்களை அழித்தொழித்த அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே உங்கள் தரப்பிலிருந்து எங்களிடத்தில் கலீஃபாவாக வந்த, பிரதிநிதியாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. கதா உமரின் அமீரில் முஃமினீனா, மூமின்களின் அமீராக இருக்கக்கூடிய, ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக. ஒ தின்னுரைனி ரஸின் நாசிகீனா, வணக்கசாலிகளின் தலைவராக இருக்கக்கூடிய இரட்டை நூறுக்கு சொந்தக்காரரான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. கதாக்க அலியின் இஸ்ஸாமி யகீனா, உறுதிப்பாட்டில் உயர்ந்து நிற்கின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலா ஸஹாபிக அஜ்மஈனா, மாநபி அவர்களே உங்களுடைய அனைத்து தோழர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக. இப்படி தானே எல்லாரும் படிக்கிறோம். ஷியா கொள்கை என்னடா? ஷியா கொள்கை என்ன கேட்கிறேன்? ஷியா கொள்கை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா கிடையாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது கலீஃபா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து யார் தான் கலீஃபா? முதல் கலீஃபா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். எனவே அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் ஏனைய சஹாபா பெருமக்களும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு துரோகம் செய்த காரணத்தினால் அபூபக்கர் அவர்களை திட்டுகிறார்கள். அவங்க கொள்கை அது. அவங்க அலி ரலியல்லாஹுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களாம், அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு கிடையாது, துரோகியின் பட்டம் கொடுக்குறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த பட்டம் என்ன? துரோகி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த பட்டம் என்ன? துரோகி. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கொள்கை என்னங்க? சஹாபாக்கள்ங்க. இன்னும் சொல்ல போனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இந்த உம்மத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் உள்ள நம்பிக்கைங்க. இது என்னமோ இன்னைக்கு உள்ள சுன்னத் ஜமாத் அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து மசூரா செஞ்சு இப்படி ஒரு கொள்கை தந்த மாதிரி கிடையாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், குன்னா நுகையிரு பைனன் நாஸி ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனுகையிரு அபூ பக்கரின் சும்ம உமர் இப்னுல் கத்தாபி சும்ம உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே, அவங்க உயிரோடு இருக்கும்போதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்படி பேசுகின்ற பொழுது ஃபனுகையிரு அபூ பக்கரின், முதலில் மிக சிறந்தவர் அபூபக்கர் அவர்கள்தான் என்று நாங்கள் தீர்ப்பளித்தோம். சும்மா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்பு மிக சிறந்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு என்று நாங்கள் முடிவெடுத்தோம். சும்மா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்து 3வதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபி காலத்திலே நாங்கள் முடிவு பேசிக் கொள்வோம். புகாரியில 3655 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லா நஅதிலு பி அபீ பக்ரின் அஹதா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நிகராக யாரையும் நாங்கள் கற்பனை செய்ததில்லை. சும்மா உமர, அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு நிகராக வேற யாரையும் நாங்கள் கற்பனை செய்ததில்லை. சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க. சும்மா உஸ்மான, அதற்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு நிகராக நாங்கள் வேற யாரையும் கற்பனை செய்ததில்லை. புகாரி எடுத்து பாருங்க, முஸ்னத் அஹமது எடுத்து பாருங்க, ஏராளமான ஹதீஸ் நூல்கள் எடுத்து பாருங்க. இதுதாங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. அல்லாமா இப்னு குஸைமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இந்த உம்மத்திலே மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அதற்கு அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அதற்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அதற்கு அடுத்து அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை, எங்கள் கொள்கை, எங்களுடைய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், முஹத்திஸீன்களுடைய கொள்கை. அவர்களுடைய கொள்கை மாத்திரமல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வம்சத்தில் வந்த ஷாஃபி இமாம் அவர்களுடைய கொள்கையும் அதுதான். எங்கள் ஷாஃபி இமாம் அவர்களும் இந்த கொள்கையை தான் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள் என்று அல்லாமா இப்னு குஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்ப சுன்னத் ஜமாத்து கொள்கை என்ன? நபி எல்லா சஹாபா பெருமக்களுமே இறையச்சமுடையவர்கள், எல்லா சஹாபா பெருமக்களுமே பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள். சுன்னத் ஜமாத்து கொள்கை. ஷியா கொள்கை என்ன?
ஷியா கொள்கை என்னங்க? அபூபக்கர்ல திட்டுறது. அதான் அவன் கொள்கை. அதுதான் அபூபக்கர்ல திட்டணும், உமர்ல திட்டணும். திட்டலையே அவன் மூமின் இல்லை. இடையில ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு காணொளி, அதில் ஒரு ஷியா வந்து களிமா சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஷியா வந்து களிமா சொல்லி கொடுக்குறாரு. எப்படி களிமா சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் எப்படி நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்பணும், தனி பாடம். அவங்க எப்படி சட்டம் கொடுக்குறாருன்னா, அல்லாஹ் ஒருவன் சாட்சி சொல்ல வேண்டும். உடனே அவர் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லு. சாட்சி சொல்லியாச்சு. முதல் கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லு. அவர் முதல் கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அபூபக்கரை திட்டுவோம் சொல்லு. இன்னா நஹனு நசுப்பு அபூபக்கரின் உமர உஸ்மானை சொல்லு. நாங்கள் அபூபக்கரை திட்டுவோம், உமரை திட்டுவோம், உஸ்மானை திட்டுவோம். இப்படி நாங்கள் அவன் களிமாவே அதுதாங்க. இதை சொன்னா தான் அவன் மூமினா. ஷியாக்கள்கிட்ட அட பாவிகளா, நாங்கள் அபூபக்கரை கால் தூசிக்கு போவோமா? அபூபக்கரோட கால் தூசிக்கு போவோமா? போக முடியாதுங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட ஒரு சமயம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவரா அல்லது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறந்தவரான்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. பொங்கி எழுந்துட்டாங்க. ஏன்னா ஒரு சஹாபியையும் ஒரு தாபியையும் ஒப்பிட்ட கேள்வி கேட்பாங்கண்டு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்களே, அப்போ குதிரையில் போவாங்களா? அது பாலைவன மணலை கிழித்து கொண்டு தானே ஓடுது. அப்போ அதோட காலடி தூசி இருக்குதா இல்லையா? கால் குழம்பு, அதுலேருந்து மண்ணு புழுதி பறக்குமா இல்லையா? அந்த புழுதி பறந்து முகத்திலையும் மூக்குள் உள்ளேயும் போகுமா இல்லையா? அந்த மாதிரி சஹாபிகளின் மூக்குக்குள் சென்ற குதிரையினுடைய கால் குழம்பு அது தூசி இருக்கு பார்த்தீங்களா? அந்த தூசிக்கு கூட சஹாபிகள் அல்லாதவர்கள் நிகராக மாட்டாங்க. மூக்குக்குள்ள போன தூசிக்கு கூட நாங்கள் நிகராக மாட்டோம் என்று சொன்னவர்கள் எங்கள் இமாம்கள். அந்த கொள்கையின் பிரகாரம் வாழக்கூடியவர்கள் நாங்கள். அந்த கொள்கையின் பிரகாரம் அப்படி சரிங்களா? அடுத்து இன்னொன்று சொல்றேன். ஷியாக்கள் கொள்கையா இது? முதல் அடி அஸ்ஸலாமு அலைக்கும் அம்பியன் இருக்கு பாத்தியா? அதை முடிக்கும் போது உங்க மண்டையில் கொட்டி தான் முடிப்போம். நாங்கள் ஷியா இல்லாட்டா நீங்க தாண்டா ஷியா, நாங்கள் ஷியா இல்லாட்டா நீங்க தாண்டா ஷியாட்டு முடிப்போம். ஒன்று. அடுத்து சுப்ஹான மௌலிதுல இன்னொரு பாடலே வருதுங்க. அது என்ன பாடல்னு சொன்னா, அதாவது மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதான் ஒரு பாடல் ஆரம்பிக்கும். ஹுப்புன் நபிய்யி அலல் இன்சானி முஃப்தரதுன். அந்த பாடலாம் படிங்க, எங்கள் மௌலிது கிதாபில் இருக்கும். எங்கள் கொள்கை என்னன்னு நாங்கள் தெளிவாக அடித்து சொல்லுவோம், மண்டையில் கொட்டி சொல்லுவோம். ஹுப்புன் நபிய்யி அலல் இன்சானி முஃப்தரதுன். எங்கள் ஆஷிகுர் ரசூல் நபி காதலர் முஹம்மது இப்னு முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாடுகிறார்கள், ஹுப்புன் நபிய்யி அலல் இன்சானி முஃப்தரதுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமை. நபியை நேசிக்க வேண்டும். வஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி. அதே போன்று நபி தோழர்களை நேசிப்பதுதான் ஈமானுடைய ஒளி. அதுதான் ஈமானுக்கு ஒளி சேர்னா யாரை நேசிக்கணும்? நபி தோழர்களை நேசிக்க வேண்டும். நபியை நேசிப்பது ஈமான் என்றால் அந்த ஈமான் ஒளிமயமாக இருக்கணும் சொன்னா அந்த நபியை நேசித்த நபி தோழர்களை நாம் நேசிக்க வேண்டும். மன் கான யஅலமு அன்னல்லாஹ காலிகுஹு. எந்த ஒருவன் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்று நம்பிக்கை கொள்கிறானோ, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சா என்று யார் உறுதியாக நம்புகிறானோ, அறிந்து வைத்திருக்கிறானோ, லா யர்மி அன் அபூபக்கர் பி புஹ்தான். அவன் நிச்சயமாக அபூபக்கரை திட்ட மாட்டான். லா யர்மி அன் அபூபக்கர் பி புஹ்தான். அவன் நிச்சயமாக அபூபக்கர் அவர்கள் மீது அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை வைக்க மாட்டான். வலா அபா ஹஃப்ஸினில் ஃபாரூக் சாஹிபஹு. நபி தோழராக இருக்கின்ற அபூ ஹஃப்ஸ் சிங்கம் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவன் திட்ட மாட்டான். வலல் கலீஃபத உஸ்மான் இப்னு அஃபானி. அதே போன்று மூன்றாவது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் திட்ட மாட்டான். வலா அலியன் அபஸ்ஸிபதைனி நிஅம ஃபதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேர்களின் தந்தையாக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் திட்ட மாட்டான். எப்படி தர்த்தீப்படுறாரு, எப்படி வருஷப்படுத்துறாரு? எவன் அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் நம்புறானோ, முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு? நபியை நேசிப்பது கட்டாய கடமை, நபி தோழர்களை நேசிப்பது தான் ஈமானுக்கு பேர் ஒளி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்து சொல்றாரு, அல்லாஹ் நம்மை படைத்தான் நம்ம எல்லாரும் நம்புறோமா? அப்படி எவன் நம்பினாலும் சரி அவன் அபூபக்கர்லாவை திட்டக்கூடாது, அவன் உமர் ரலியல்லாஹு திட்டக்கூடாது, அவன் உஸ்மான் ரலியல்லாஹு திட்டக்கூடாது, அவன் அலி ரலியல்லாஹு திட்டக்கூடாது சொல்றாங்களே. இதெல்லாம் யாருக்கு சொல்றாங்க? உங்களை மாதிரி ஷியாக்கள் மண்டையில் கூட்ட தானே. இது என்னடா மீலாது மௌலிது ஷியா கொள்கைங்கிறீங்க? மீலாது மௌலிது எங்கிருந்து ஷியா கொள்கை ஆச்சு? ஷியா கொள்கைக்கு மரணாண்டி கொடுக்கிறது தான் இந்த மீலாது மௌலிதும்.
ஷியா கொள்கைக்கு மரணடி கொடுப்பது தான் இந்த மீலாது மௌலிதும். அது எப்படி ஷியா கொள்கையை மாறிச்சு? அப்ப மக்கள்கிட்ட என்ன செய்யறது? ஏமாத்துறது. அதான் கேட்கிறோம், நாங்க ஆதாரம் கேட்கிறோம். ஷியா கொள்கை என்பதுக்கு ஆதாரம் கொடுங்கடா. மீலாது ஷியா கொள்கை ஆதாரம் கொடு, மௌலிது ஷியா கொள்கை ஆதாரம் கொடு. அது ஷியா கொள்கை இல்லை என்பது நாங்கள் தெளிவான ஆதாரத்தை வைப்போம். தெளிவான ஆதாரத்தை வைப்போம் மட்டுமல்ல, உங்களிடத்தில் தான் ஷியா கொள்கை இருக்கிறது என்பதை நாங்கள் சான்றோடு வச்சுட்டோம். ஷியா கொள்கையை அப்பட்டமாக காப்பியடிக்கக்கூடியவர்கள், ஷியாக்களின் கைகுலியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வஹாபிகள் தான் என்பதற்கும் நம்ம தெளிவான சான்றுகள் வச்சுட்டோம். இவ்வளவு சான்று வச்ச பிறகு எவனாவது வந்து நம்ம ஷியா சொல்லணுமா? ஷியா நம்ம நம்பலாமா? சுபான மௌலிது A to Z நம்ம வச்சோம், அதை மட்டுமே பேசிட்டே போகணும் வைங்களேங்க. எத்தனை அடிகள் ஷியாக்களுக்கு மறுப்புரையாக இருக்கின்றன. எத்தனை அடிகள் முழுக்க முழுக்க ஷியாக்களுக்கு மரண அடியாகவும் மறுப்புரையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகான அதுதாங்க சுபஹான். எத்தனையோ பேர் கவி பாடியிருக்காங்க, எத்தனையோ பேர் கவி பாடியிருக்கிறாங்க. சுபஹான மௌலித A to Z அதை ஆராய்ந்து குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது, இஸ்லாமிய வரலாற்றுக்கு சம்பவங்களுக்கு உட்பட்டது, ஷரியத்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது என்பதை உணர்ந்து புரிந்த காரணத்தினால சொல்கிறேன். எத்தனை பேர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல கவி பாடியிருக்கிறாங்க. ஆனால் உலகெங்கும் அதாவது பல இடங்களில் நீங்கள் பாருங்கள், அதிகமான இடங்களில் இந்த சுபஹான மௌலிது அதிக பாடல் வைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நம்ம பார்த்த வரைக்கும் எத்தனை பேர் கவி பாடியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து. ஆனால் பல இடங்களில் பல நாடுகளில் இந்த சுபஹான மௌலிதை வந்து அந்த ரபியுல் போன்ற காலங்களிலே பாடுவதற்காக வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அதிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் மாலை மட்டுமே இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையும் நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. வஹாபிஸ கொள்கையை முழுக்க மறுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. ஷியாக்கள், ராஃபிதியாக்கள் போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள் அனைத்தையும் அடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க. வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி புகழ் மாத்திரம் நிலைக்கு வழங்கிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை தாண்டி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மிக தெளிவான முறையில் இந்த சுபஹான மௌலித் என்கிற இந்த நபி புகழ் பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து இந்த மீலாது போன்ற காலங்களிலே சுபஹான மௌலிதை நாம் இன்னும் வீரியத்தோடு வேகத்தோடு இன்பத்தோடு இஸ்கோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த மீலாதை கொண்டாட வேண்டும். சுபஹான மௌலிதை ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் நேசம் கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் நன்மக்கள் கூட்டத்திலும் அவர்களை புகழ்ந்து பாடிய நன்மக்கள் கூட்டத்திலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நாளை மறுமையிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய மீலாது நபி விழா சிறப்பு நிகழ்வுகளின் விசேட சொற்பொழிவை வழங்கிய இந்தியாவிலிருந்து வருகை தந்து விசேட சொற்பொழிவாளர் மௌலவி அல் ஹாஃபில் முஸ்தபா மஸ்லஹி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா